गाइस நம்ம இப்போ கரும்பாரகி சமையல் பட வந்தாச்சு गाइस. பாத்தீங்களா இங்க உள்ள இடத்தெல்லாம் அப்படி பச்சை பச்சையாட்டு. நம்ம கன்னியாகுமரினா கன்னியாகுமரி தான் गाइस. நம்ம அண்ணே தான் பைக் ஓட்டிட்டு இருக்காவ. ஆப்போசிட்ல ரெண்டு கிண்டியாரனும் வரான்னு நினைக்கிறேன். என்ன கதைன்னு தெரியல गाइस. தமிழா கிந்தியானு தெரியல. ஆனா பிளேஸ் சும்மா அட்டகாசம். இங்க பாருங்க நடு ரோட்ல வரனே சுவாப் போட்டு குளிச்சிட்டு இருக்காரு. சரி சரி நடக்குது. ஆனா வேற லெவல் गाइस. இங்க அந்த வியூவை பாத்தீங்களா ஜம்மன் சப்பா ஃபுல்லாவே அப்படி பச்சை பச்சை பச்சையாட்டு இருக்கு गाइस. வேற லெவல். நடு காட்டுக்குள்ள போன ஃபீலிங் ஆட்டு தான் गाइस இருக்கு. ஆனா கொஞ்சம் வெயில் அதிகமாட்டு இருக்கு இன்னைக்கு. நேற்று நல்லா மழை பெஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு கொஞ்சம் வெயில் அதிகமாட்டு இருக்கு. பாத்தீங்களா மழை பெஞ்ச தடம் மண்ணெல்லாம் அரிச்சிட்டு வந்திருக்கா. போடி இடமும் ஒரு மாதிரி வளைஞ்சி 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 தான் போகுது. இங்க பாருங்க guys, இந்த இடத்த பாருங்க ஜம்முன்னு இருக்கு. இலவம் மஞ்சள் அப்படி தரையில பறந்து கிடக்கு. தூக்கி அடி guys. இப்ப பாத்தீங்கன்னா கொடைக்கானல்ல எப்படி இருக்குமோ கிளைமேட்டு அப்படி இங்க உள்ள இல்ல, வெளியே தெரியுது. பாத்தீங்களா வெளியே அப்படியே தெரியுது. என்ன நிறைய தூரம், என்ன கொஞ்சம் தூரம் தானே, இன்னும் கொஞ்சம் தூரம் தான் கைஸ். இங்க பாத்தீங்களா அது என்னது பைனாப்பிள் தோட்டம். சாடணும் முள்ளா இருக்கும் எல்லாம் இருக்கும். இது ஏதோ சூசைடு பாயிண்ட் போல இருக்கு கைஸ். இலவ மஞ்சள்லாம் காய வச்சிருக்காங்க. இங்கேயாவது ஒரு வாடகை கொஞ்சம் சரி பண்ணி போடலாம் கைஸ். இங்கேயும் கொஞ்சம் டேமேஜாக தான் இருக்கு. டூரிஸ்ட் பிளேஸ்ல நம்ம கிட்ட வந்தாச்சு. என்னமா அப்படியே இறங்கி போக வேண்டியதான். நம்ம பின்னாடி வரவங்களும் எங்க போனாலும் தெரியல. இங்க வரவங்களாம் காளி கசித்து போயிருக்கானாலும் தெரியல. ஆனா நம்ம கார்லாம் இங்க வந்தாச்சு. கார் எல்லாம் வந்தாச்சு. பாத்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ல என்ன நினைக்காங்களா எல்லாரும் ரெடி ஆகி வந்தாச்சு. எங்களை போயிட்டு வரியா? வியூ பாயிண்டா? நாங்க ஒரு புள்ள வருது அவளை பார்த்துட்டு வந்துட்டு நீங்க வியூ பாயிண்ட். தண்ணி கம்மியா தான் வருது. தண்ணி கம்மியா தான் வருது. இவன் என்ன செய்யாமல அவனுக்கு கம்பெடுத்து கரெக்ட் ஹவுஸ்ல் பிளாகர். ஜாலி ஃப்ரெண்ட்ஸ் கைஸ். நம்ம அன்னை மாதிரிலாம் ஃபர்ஸ்ட் டைம் கார் எடுத்துட்டு வந்தாச்சு. பதிலா ஒரே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமா தான் இருக்கு கைஸ். குமாரி பையன் வந்திருக்காப்ல கைஸ். இங்க பாத்தீங்களா கைஸ், நம்ம அண்ணனும் புது யூடியூப் சேனல் தொடங்கியிருக்காங்க. அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஜாலி ப்ரோஸ். ஆனா உங்களுக்கு சரி வாங்க நம்ம அடுத்த என்ன சமையல் பண்ண தொடங்கிடுவோம். என்னன்னே பண்ணிட்டு இருக்கிறீ இருந்து காமெடி பண்ணிட்டு இருக்கிறீங்க. யாரு நாதானா? சரி சரி சரியா. தண்ணி எல்லாம் எடுக்க போறோம் கைஸ். நாங்க அந்த நம்ம பை மாதிரி எல்லாம் ஜிம்பாடி எல்லாமே ஜம்முன்னு தூக்கிடுவோம். புரியுதா? எல்லாம் எடுங்க. அண்ணாட அவன் நம்ம அண்ணனை பாத்தீங்களா தண்ணி இப்பவுமே எடுக்க ஆரம்பிச்சாச்சு. மணியை பாருங்க கைஸ். சர்பதன்ல தூக்கி தூக்கி பழகிட்டான். விட்டு வந்துட்டீங்களோ? உங்களுக்கே வழி தெரியாது. எவன்டே கேட்டு கேட்டு வந்திருப்பியா? சரி மாப்பிள்ள வண்டி நல்லா விடலாம். ஃபேன் ஓடுதா? அப்ப ஆஃப் ஆகி வச்சுட்டு வாங்க. சமையல் இந்த வீட்டுக்குள்ள சும்மா சொல்ல. சரி வாங்க போங்க வாங்க. நீ பூட்டி போட்டுருக்கனே கைஸ். இங்க இருந்து கேட்கும் போதே தண்ணி சத்தம்லாம் கேட்குது. நம்ம இந்த பாதையோடு தான் போகணும். நீங்கள் கரெக்டாக வந்தீங்கன்னா இதான் அந்த ரோடு. பால்குளம் சொல்லி ஒரு போர்டு வச்சுருப்பாங்க வெளியே. அந்த ரோடை தொட்டு ஒரு நேரம் வந்துட்டே இருந்தீங்கன்னா இப்படி ஒரு பிளேஸ் வந்துடும். இதுலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் இந்த பாதையோடய உள்ளே இறங்கணும். இந்த மரத்தை கரெக்டாக குறி வச்சுடுங்க. இந்த ரோடு முடியாச்சு, இந்த சிமெண்ட் ரோடு முடியாச்சும் கரெக்டாக இந்த கல் ரோடு வரும். இது கரெக்டாக ஞாபகம் வச்சுடுங்க. இதுக்கு உள்ளோடி தான் இறங்கி போகணும். ரைட்டாக அப்படியே சுற்றி வரணும். அவங்க இப்படி தான் போகணும் கைஸ். எல்லாமே ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் கைஸ் கீழே இறக்கி கொண்டு வந்துட்டு இருக்கோம். மணி கமர்மா பாருங்க கைஸ். இப்போ கைஸ் ஆனால் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் கைஸ் எல்லாமே இறக்கிட்டு இருக்கோம். எவன் என்ன டெத்தாக போகிறான்னு தெரியல. வேற உங்களை வெளிப்படுத்தினா மேல என்ன இவன் தான் கபில தம்பி. வணக்கம் மக்களே, வணக்கம் மக்களே. மக்களே இன்னைக்கு மண்டைக்காடு பாடி அங்க செத்தாச்சு. செத்துட்டு இனியும் வழியும் தெரியாத அவங்களுக்கு.
இனி இது புதுசா இருக்கு இந்த இடம்லாம். ரெண்டு கைஸ் வேற லெவல் பிளேஸ் கைஸ். ஸ்பாட்டு தரமான ஸ்பாட்டு. சமையல் வேலையை தொடங்கிட வேண்டியதான். அதில் அரிசி பை, கொழுக்கட்டை, பாத்திரம் எல்லாம் கொண்டு வந்தாச்சு. மாப்பிள்ளை விரவு பறக்குங்களா? டவர் பிரச்சனை கிடையாது, விரவு பறக்கணும் புரியுதா? வாங்க இல்லைட்ட விரவு பறக்கல. வா வாலே மாப்பிள்ளை விரவு பறக்கும். வா கைஸ் நீங்க வா. நம்ம இப்போ விரவு பறக்க போவோம். விரவு இங்கே பீர் பாட்டிலாம் குடிச்சு போட்டுருக்காங்க. இப்படிலாம் இப்படி குடிச்சிட்டு இங்கே பாட்டில் போட கூடாது, உடைக்காமலாவது போடணும். குடியாருன்னா இருந்தாலே இப்படிதாங்க. அதான் விரவு சுள்ளி. இந்த சுள்ளி தான் டபார்னு தீ பிடிக்கும். ஏன்னா நேரத்து மழை வேற பெஞ்சிருக்கா, சர்ன்னு இப்படி தரும். கீழேயும் ஒரு ஸ்பாட் இருக்கு. விரவு பறக்க வந்திருக்கோம். நேற்று வேற இங்கே ரொம்ப மழை கை, அதனால விரவுலாம் ஒன்றும் ஈரமாக தான் இருக்கும். நம்ம தான் பார்த்து எடுத்து பறக்கணும். ஆனால் ஸ்பாட்டு பக்கா ஸ்பாட்டு. ஜம்மனி வந்து வைப் பண்ணலாம். ஈரமாட்டு இருக்க, அதான் என்ன பண்ணு தெரியல. இன்னொரு பெரிய விரவு இருக்கு, அதையும் எடுத்துருவோம். ஆனால் கொஞ்சம் வெயிட்டாட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் வச்சா அப்படியே எரிஞ்சிருங்க. நம்ம இப்போ உள்ளோடி போகிறோம். பாம்பு தான் வந்துடுறது கேட்க, அதான் பயமாக இருக்கு. எப்படி இதுல இருந்து டோட்டல் வியூமே அப்படி வேற லெவல். பார்த்தேன். ஆனால் கொஞ்சம் பயமாக தான் இருக்கு. நம்ம பயப்பட மாட்டோம் காய். ஃபால்ஸை பார்த்தீங்களா? இல்லை தண்ணிக்குள்ள போடாதே, கஷ்டப்பட்டு எடுத்தேல. இந்த ஃபால்ஸை பார்த்தீங்களா? வேற லெவலில் இருக்கு. இதுலேயும் நிறைய பேர் வந்து குளிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் இதுக்கு மேலே என்னதான் இருக்குன்னு தெரியல. சரி நம்ம இதிலே நின்றுக்கிடுவோம். நான் வேற மேலே போயிட்டே இருப்பேன் கைஸ். பார்த்துட்டோம்னா இங்கே இருந்தால் தண்ணி அப்படியே வந்து இங்கே ஒரு ஸ்பாட்டு, அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஸ்பாட்டு. வேற லெவல் தண்ணி. ஆனால் கொஞ்சம் ஸ்லோவாக தான் வருது கைஸ். வாங்க நம்ம சரி விரவு பறக்க போவோம். எல்லாம் முள்ளாட்டு ஐயோ ஒரு மாதிரிப்பட்ட ஸ்பாட்டு கைஸ். அது முள்ளில் பார்த்து முடியுண்ணா. ஓரளவு விரவு பறக்கிருக்கோம். இது விரவா இப்படில நம்ம எப்படி வந்தோம்? இப்படிதான் வந்தோம். விரவெல்லாம் எடுத்துட்டு வந்தாச்சு கைஸ். இன்னைக்கு தான் வேலை கைஸ். சமையல் தொடங்கியாச்சு. இனி ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம அண்ணனை பார்த்தீங்களா, தலைப்பாலாம் கட்டி இங்கே தாறு மாறா நிற்காங்க. விரவு இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தா அவனை விரவை தண்ணியில் போட்டு விளையாண்டுட்டு இருக்கான். உங்கள் மீனவன். ஒன்றும் பண்ண முடியாது பிரான்ஸ். இவங்களை பார்க்காத ஆளே கிடையாது guys. டீசல் ஓவர். அதுல ஃபியூல் போடணும். எடுங்களே அந்த மோரை. இறைச்சி வேக ஆரம்பிச்சாச்சு. ஒரு டாக் வந்துட்டு, டாக் அது நரி போல இருக்கு. வந்த உடனே இவனும் குளிக்க ஆரம்பிச்சாச்சு guys. ஒரு வேலை பார்க்கல, வந்த உடனே குளிக்க ஆரம்பிச்சாச்சு. ஏற்கனவே வந்திருக்கானுவன். ஜம்முனி ஜில்லுன்னு இருக்கு பத்தியா. இன்னைக்கு சமையல பார்த்தீங்கன்னா மீனும் உண்டு. பாறை சூரை, பாறை சூரை, வாழை மீனுக்கு மேலங்க மீனுக்கும் கல்யாணம். இன்னைக்கு இதாங்க சமையல். இப்போ அடுத்தாங்க சிக்கன் வந்துட்டு இருக்கு. ஆமாம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஒரு மாதிரி விட்ட வெட்டெல்லாம் இருக்குது. பொடி உள்ள இருக்கிறீங்களோ? ஒரு சாக்கு நிறைய இருக்கும். இவனை பார்த்தா காவ வாரத்தில் கஞ்சி அடிக்கிறதுக்குள்ளே இருக்காங்க, கண்ணாடிலாம் போட்டுட்டு. இவ்வளோண்டு வந்தாச்சு. இப்போ முங்கிடுவேன் நினைக்கிறேங்க. பிடியில பத்து எங்க முக்காவ பார்த்துட்டு வந்தாச்சு. நம்ம இதுல ஆழம் கிடையாது. மறக்காம யாரு பாக்குறது.
வேற லெவல் ஃபீல் गाइस வேற லெவல் ஒளிச்சு மாத்து गाइस உண்மையிலே பாத்தீங்களா வேற லெவல் பார்ட்டி गाइस கொடைக்கானல்ல எப்படி இருக்குமோ அப்படியே இருக்கு गाइस வர்த்து சோட ரயிலுக்கு ஒருக்காவது வந்திருக்கு அதான் அப்படியே கண்டிப்பா அங்க ட்ரை பண்ணி பாருங்க கறி கறி இருக்காங்க गाइस வரும்போது இப்போ எப்படி வெளி வெளி இருக்கா பாத்தீங்களா புள்ளையெல்லாம் வேற லெவல்லாம் யூஸ் பண்ணடா இங்க ஒருக்க குளிச்சா போறோம் நம்ம அங்க ஒரு புளியல போட்டாச்சு நீ என்ன சாப்பிட வேண்டியதான் சாப்பிட்டுட்டு அடுத்த ஒரு புளியல் ஜம்மனி போடுறோம் ஒலிக்கிறோம் இங்கே உள்ளி உடைக்கணும் 2 மணிக்கு இருந்து உடைக்கணும் என்னத்தை செய்யணும் தெரியல அரிசி என்ன அரிசி என்ன செங்கல்பட்டு அரிசி அதான் சாப்பிட்றதுங்க அப்படியே அழகா இருக்கும் கொஞ்சம் குழந்தது போல இருந்தாலும் ஜம்முன்னு நல்லா வேவணும் மீனும் ஜம்மனி கழுவி வச்சாச்சு அலுவா துண்டு கைஸ் அலுவா துண்டு நம்ம பிளாக் ஸ்டார் அன்னைக்கு சொல்லது போல அலுவா துண்டு பார்த்தீங்களா அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கு நேத்தான் முட்டத்தில் போய் வாங்கினோம் இது என்ன மீன் சொல்லி கரெக்டாக கண்டுபிடிங்க பார்ப்போம் கமெண்ட் பண்ணுங்க பிடிக்கல போட்ட வேண்டியதுதான் பராத்திரம் நம்ம அண்ணன் சமையல் கைஸ் அடுத்த நம்ம மீன் பொரிக்க ஆரம்பிச்சாச்சு கைஸ் மீன் டேஸ்ட் பார்த்தீங்கன்னா உண்மையிலே வேகனே பொலிஸ்டர் தரமா இருக்கு காலமா நடந்துட்டு இருக்கு கைஸ் ஓ சூப்பர் எங்கேயுமே இந்த டேஸ்ட் நான் சாப்பிட்டதே கிடையாது வேற லெவல் அடுத்த சமையல் பண்ண தொடங்கியாச்சு கைஸ் இறைச்சி வாங்கி கழுவிட்டு இருக்காங்க பாத்தீங்களா இந்த பிளேஸுக்கு நிறைய பேர் வராங்க கைஸ் பெரிய பெரிய ஆட்கள்லாம் கூட வராங்க அங்க வந்த நேரம் பாத்தீங்கன்னா சரியான மழை கைஸ் சரியான கிளைமேட் எப்படி இருந்து இல்ல உங்களுக்கு கிளைமேட் எப்படி இருக்கு உண்மையில பொழிச்சிட்டு நான் செல்ல உள்ள கொண்டு போயிட்டோம் காய்ஸ் தவிர்த்துட்டு காய்ஸ் கிளைமேட் ஒரு மாப்பட்டு பொழிச்சிட்டு காய்ஸ் காய்ஸ் மழை காய்ஸ் ஃபுல்லாவே மழை பெய்யுது வேற லெவல் பாட்டு அப்படி மழை வேற கம்மனி பெய்யுது நம்ம அண்ணன் மாதிரில இங்க பிரியாணி போட்டு சமைச்சு தள்ளிட்டு இருக்காங்க ஒரு மாப்பட்ட புளி தான் காய்ஸ் வைப் பண்ணவங்கள நம்பர் 1 பிளஸ் பாட்டு கைஸ் கரும்பாறை சாப்பிட்டு முடிஞ்சு இப்போ வெளியே போயிட்டு இருக்கோம் கைஸ் மொபைல் ஆண்டு கொடுத்துட்டு பொழிக்கிறோம் நீங்களும் கண்டிப்பாக இந்த இடத்த வந்து ட்ரை பண்ணி பாருங்க மக்களே